அன்பு நிறைந்த நடுவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கங்கள். என் பெயர் ருத்விகா சீனிவாசன். நான் 5ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு மறைமலையடிகள் பற்றியாகும். மறைமலையடிகள் தமிழ் மொழிக்கும் தமிழர் கலாச்சாரத்திற்கும் வாழ்நாள் அர்ப்பணித்த ஒரு பெரிய சிந்தனையாளர். நாகப்பட்டினம் அருகே காடம்பாடி கிராமத்தில் சொக்கநாத பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் மகனாக ஜூலை 15, 1876 பிறந்தார். அவர் ஒரு சைவ சித்தாந்த அறிஞர், தமிழ் அறிஞர், மேலும் சமூக புதுப்பிப்பாளர் ஆவார். தமிழ் வழியில் கல்வி, தமிழ் வழியில் ஆட்சி மற்றும் தமிழர் தங்களது மூதாதைய மரபு வழி வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரது கருத்துப்படி தமிழர் தங்களது பெயர், உணவு, வழிபாடு, கலாச்சாரம் அனைத்தும் தமிழ்மயமாக இருக்க வேண்டும் என்றெண்ணி தமிழர் தாயகம், தனித்தமிழ் இயக்கம் ஆகியவற்றை தொடங்கினார். அவர் சித்த மருத்துவம் மற்றும் இயற்கை வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து தமிழ் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்தார். தமிழர் மதம், வள்ளலார் வாழ்க்கை வரலாறு, சைவ சமயத்தின் சிறப்புகள் ஆகியவை அவரின் சில புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் கோகிலாம்பாள் கடிதங்கள், குமுதவள்ளி போன்ற நாவல்களையும் எழுதியுள்ளார். மறைமலையடிகள் இளமையில் மீனலோச்சனி என்ற செய்தித்தாளுக்கு தொகுப்பாளராகவும் மற்றும் சித்தாந்த தீபிகை எனும் தமிழ் இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 1905 சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற அமைப்பை தொடங்கி அதன் தலைமை பொறுப்பை ஏற்றார். 1911 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கினார். பின்னர் அதை பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றம் செய்தார். 1912 சமரச சன்மார்க்க குருபோதகராகவும் சைவ பணியை தொடர்ந்து செய்வதால் சுவாமி அடிகள் என்றும் அழைக்கப்பட்டார். அடிகளார் தனது பல்லாவரம் வீட்டில் ஓர் நூல் நிலையத்தை அமைத்தார். அடிகளாரின் நூல்கள் அரசின் உதவியால் சென்னை கன்னிமாரா நூலகத்திற்கு தரப்பட்டு 1958 முதல் மறைமலையடிகள் நூலகம் என்று தனிப்பிரிவாக செயல்பட்டு வருகிறது. மேலும் அவர் எழுதிய நூல்களை தமிழக அரசு 1997 நாட்டுடைமையாக்கியது. அவரின் தமிழ் பணியை போற்றும் வகையில் சென்னை புறநகருக்கு மறைமலை நகர் எனவும் பெயரிட்டுள்ளது. இத்தகைய சிறப்பிற்குரிய அடிகளார் துறவியாக வாழ்ந்து தனது 75ஆம் வயதில் காலமானார். மறைமலை அடிகள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழ், சமயம், தேசிய உணர்வு ஆகியவற்றுக்காக உழைத்தார். அவர் உண்மையில் தமிழரின் அறிவொளி தீபம் ஆவார். நாம் அவரின் பாதையை பின்பற்றி தமிழையும் தமிழரையும் பெருமைப்படுத்த வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.